எனக்கு அவர் கோச்சாலேருந்து அப்பாவாக மாறினார், அப்பாவா ஃப்ரெண்டாக மாறினார், ஒரு மென்டாராக மாறினார், ஒரு ஐடியலாக மாறினார். இப்போ அவர் போனதுக்கப்புறமா எதுவுமே நினச்சி பார்க்க முடியல. எல்லாமே ஒரு ஷேட்டரான மாரி இருக்கு. அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதும், இன்கேஸ் எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு கெஞ்சி கேட்டிருக்காரு ஸ்டாலின் சார் கிட்ட, எங்களுக்காக லேண்ட் வேணும். அண்ட் தமிழ்நாடு ஆர்டிஸ்ட்க்கு லேண்ட் இல்ல. அது மட்டும் குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரே ஒரு லேண்ட் ஃபெசிலிட்டீஸால கண்டிப்பா தமிழ்நாடு ஆர்டிஸ்ட்க்கு அந்த டேலண்ட் இருக்கு. அவரு கடைசி நேரத்து வரைக்கும் பவன் கல்யாண் கண்டிப்பா வருவாரு. விஜய் கண்டிப்பா என்ன பார்த்து பார்ப்பாங்கன்ற ஒரு ஆசையா அது ஒரு போயிடுச்சு. ஒரு நாளைக்கு 16 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஏடிஜி இன்ஜெக்ஷன் பிளஸ் சைக்ளோஸ்போரின் டேப்லெட்டும் ரொம்ப ஒரு 150 mg ஹையஸ்ட் டோசேஜ்ல இருந்தாரு. ஸோ எல்லாம் அந்த டோசேஜ்னால அவர் ஐசியூ சேர்த்துக்கு முன்னாடி 97 kg இருந்தாரு. 3 நாள்லயே அவர் 107 போயிட்டாரு. சார் இங்க கூட்டு வரும்போது, இங்க அவர் இருக்கும்போது வந்து பார்த்து கண்ணீர் வந்தது. கண்ணீர் விட்டுட்டு இருந்தான். அன்னைக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப சாப்பிடவே இல்ல. பீனட்டோட அப்பா ஆரோவும் ரொம்ப க்ளோஸ் ஹூக்கு. ஆரோவோட இறந்து போய் அவரோட கிரேவ் இங்கே தான் புதைச்சிருக்காங்க சார் வீட்டில். பீனட்டும் ரொம்ப க்ளோஸ். பீனட்டை விட இன்னும் ஒரு ஆஃப்ரிக்கன் கிரேன்னு ஒரு பேரண்ட் இருக்குது வில்லு. அவர் மேலே உயிரே வச்சிருக்காரு. அவளும் கரெக்டாக ஹூ வரும்போது ஹூன்னு கூப்பிடுவா. நான் ஒரே ஃபீல்டில் இருக்கக்கூடாது. ஆர்ச்சரினா நான் ஃபுல் ஆஃப் ஆர்ச்சரியில் இருக்கக்கூடாது. 1 வீக் ஆர்ச்சரி, 1 வீக் சினிமா, 1 வீக் எனி ஆஃப் த இன்டர்வியூஸ் டு பி டேக்கன்னா அதே மாதிரி அவர் லைஃப் செட் பண்ணி வச்சுப்பார். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஷிஹான் ஹுசைனி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது கடந்த 20 நாட்களாக அவர்களை அருகிலே இருந்து கவனித்துக் கொண்டவர்கள் அவருடைய 2 சிஷ்யைகளான காம்னா மற்றும் மஹிமா ஆகியோர். அவர்கள் இருவரையும் இப்போ நாம் சந்திக்கிறோம். வணக்கம். நீங்கள் 2 பேரும் தான் வந்து அப்போதுலேருந்து சார் கவனிச்சுட்டு இருக்கீங்க, அந்த உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து. ஸ்டார்டிங்லேருந்து அவர் எப்படி ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி லாஸ்ட் 2 மந்த்தாக நார்மல் தான் இருந்தார். கேன்சர் பற்றி எந்த சிம்டம்ஸும் இல்லை. லாஸ்ட் 2 மந்த்தாக அவருக்கு கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி இருந்தது. ரொம்ப நேரமாக டாக்டர் போகலான்றாரு. இல்லை சரியாயிரும் சொல்லி அவல்லாம் கொடுத்து we were managing. Then it got really worse. He couldn't handle it. Then we went to see skin doctor and everything was done. அதுக்கப்புறமா பல்லு வலி இருந்தது. ஸ்டேட் மீட் நடந்துட்டு இருந்தது. மினி சப் ஜூனியர் ஸ்டேட் மீட் சாய்ராம் காலேஜ் நடந்துட்டு இருந்தது. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தார். He was very active. He was taking care of the whole tournament. He was very active. And suddenly he had some pain in his tooth. He had some blood clot when he was speaking. blood clot அப்படியே வாயில் வந்தது. அந்த பல்லுனால தான் நினச்சி அப்படியே விட்டாச்சு. ரொம்ப பல்லு வலி எக்ஸ்ட்ரீம் ஆனதுக்கப்புறமா we took him to dentist. ஸோ டென்டிஸ்ட் என்ன சொன்னாங்க, ஒரு ஸ்மால் ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட கார்டியாலஜிஸ்ட் கிட்ட ஒரு வாட்டி அப்ரூவல் வாங்கிட்டு நம்ம we can start the procedure. ஸோ ஒரு 1 வீக்குக்கு பிளத்துன்னு ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவரோட ஹார்ட் டேப்லெட்ஸுமே ஸ்டாப் பண்ணிட்டு தென் மஹிமாவும் அவங்க வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் போனாங்க. அங்கே வந்து டாக்டர் சொன்னாங்க பிளட் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ப்ரொசீஜர் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணாங்க. ஹீமோக்ளோபின் லெவல், WBC, RBC, பிளேட்லெட்ஸ் எல்லாமே ரொம்ப டவுனாக இருந்ததுனால டாக்டர் தில்லை அவரோட கார்டியாலஜிஸ்ட் அவங்க உடனே அட்மிட் ஆக சொன்னாங்க. ஸோ சண்டே உங்களை பார்த்தாங்க. மண்டே ஹி இமிடியட்லி காட் அட்மிட்டட். ஸோ வெங்கடேஸ்வராவில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அங்கே தான் டாக்டர் சொன்னாங்க அவருக்கு பிளட் கேன்சர் இருக்கலாம்னு சொன்னோடனே எங்களுக்கு ஒரு பேரண்ட் இருக்காங்க. அவங்க வந்து ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் ரமணான்னு சொல்லி ஸ்டூடெண்ட் பேரண்ட். ஸோ அவங்க வந்து எங்களை அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் கூட்டு போனாங்க. அங்கே ஒரு கொஞ்ச நாள் இருந்தாங்க. அங்கே பிளேட்லெட்ஸ் பிளட்லாம் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து தெரிஞ்சது அவருக்கு லிக்யூமியா இருக்குன்னு சொன்னாங்களே. அதுக்கப்புறமா பயோப்சி, போன் மேரோ பயோப்சி பண்ணதுக்கப்புறமா தெரிஞ்சு ஹி மே ஹேவ் ஏபிளாஸ்டிக் அனிமியா சொன்னாங்க. ஏபிளாஸ்டிக் அனிமியாவுக்கு அங்கே வந்து எதுவுமே இது இல்லை, அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ட்ரீட்மெண்ட் இல்லை. ஸோ வி டுக் ஹிம் வித் நிறைய வாட்டி ஒரு 2 நாளாக சாரும் நாங்கள் 2 பேரும் உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தோம். இந்தியாவில் எது பெஸ்ட்டு, இந்தியாவிலே பெஸ்ட், அதுக்கப்புறம் வேர்ல்டு எது பெஸ்ட்டு,
எங்கே சிங்கப்பூர் போகலாமா இல்லை யூஎஸ் போகலாமா பெஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ இப்போதைக்கு சென்னையில் பெஸ்ட் வந்து டாக்டர் ஜோஸ்ன்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம். கூகுள் டாக்டர் ஜோஸ் அண்ட் டாக்டர் பிரபு ஃப்ரம் கிரீன்ஸ் ரோட் அப்போலோன்னு கண்டுபிடிச்சாங்க. ஒரு 60+ ஏஜஸ்க்கு டாக்டர் ஜோஸ் தான் பெஸ்ட்டுன்னு நாங்கள் தெரிய வந்த ரிசர்ச்சில். ஸோ டாக்டர் ஜோஸ் கிட்ட போனோம். இப்போ போயிட்டு அவரும் நிறைய பேசினார். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சரி பண்ணிடலான்னாரு. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் பண்ண முடியாது பிகாஸ் he is 66. It's very difficult to do bone marrow. So we'll make him admit and we'll decide for the next treatment. நாங்கள் மெடிக்கேஷன்லேயே நம்ம சரி பண்ணிடலான்னு சொன்னாங்க. So the very next day he got admitted in Apollo Proton Taramani. So under Dr. Joris and his assistant Dr. Deepak. ஒரு 20 days அப்போலோ புரோட்டானில் இருந்தார். டாக்டர் ஜோஸ் வந்து நம்ம சீக்கிரமாக ஏடிஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் சைக்ளோஸ்போரின் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்னாங்க. ஸோ சார் வந்து 1 வீக் தள்ளி போட்டுகிட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு எதனாலன்னு தெரில, நான் வந்து கொஞ்சம் தள்ளி போடுறேன், எனக்கு கொஞ்சம் லீகல் இஷ்யூஸ்லாம் முடிக்கணும், ப்ளஸ் என்னோட கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, யாருக்கு இன்கேஸ் எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவங்கக்கிட்ட பொறுப்பாக கொடுக்கணுன்ட்டு அதெல்லாம் 1 வீக்காக முடிச்சுட்டு இருந்தார். ஒரு 1 வீக் தள்ளி போட்டு he went to ICU 5 days ago and then for 3 days he was in ICU. 4th day he got very serious. He had breathing difficulty and yeah. மகிமா அவர் ஸ்டார்டிங்லேயே ஒரு பாசிட்டிவாக தான் எதிர்கொண்டார் இல்லையா? அது வந்து கேன்சர்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் எப்படி நீங்கள் அமைதியாக வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு? It was not that difficult. He was very positive. இந்த எப்போவுமே எதாவது சொன்னாங்கன்னா ஐ வில் ஃபைட் பேக், ஐ வில் கம் பேக். அதுதான் ஒரு ஏன்னா அவர் வந்து ரெஸ்ட் எடுக்க வைக்க முடியாது. அது உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா? அது கஷ்டம் தான். எப்போவுமே மொபைல் இல்லை. நான் 2 பேருமே அங்கே தான் ஃபுல் டைம். காரணம் நான் ரெஸ்ட் எடுங்க, நைட்டில் தூங்கவே மாட்டேன். ஃபுல் நைட் ஃபேஸ்புக்கில் அப்லோட் கொடுத்தே இருக்கணும், கமெண்ட்ல ஏதாவது ரிப்ளை பண்ணணும். அது ரெஸ்ட் எடுங்க இல்லை, அது நிறைய ஒர்க் இருக்குது, அது ஒர்க் முடிக்கணும், அதுதான் மைண்ட் செட்டில் இருக்குது. நீங்கள் இங்கே வீட்லேயே தங்கி இருந்து ஆர்ச்சி ட்ரைனிங் பண்ணுவாங்க. அவர் எப்படி நார்மலாகவே எப்பவுமே பிஸியாக தான் இருப்பார்? ஆமாம், ஃபுல்லாக பிஸி. ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா ஐடியா லேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐடியாஸ் இருக்குது. நோட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணோம், எங்கே போகணும், என்ன ஒர்க் கம்ப்ளீட் பண்ணோம், எல்லாமே மேலே ஐடியா லேப்பில் இருக்குது. உங்கள் 2 பேர் மேலே தான் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்குது. எப்படி நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணீங்க? எப்படி அவரோட கான்ஃபிடென்ட் கெயின் பண்ணீங்க? 8 years ago ஷாஷன் காலேஜில் ஹுசைனி சார் வந்தாங்க. He wanted a group of people to participate in Olympics. He wanted to train a group of students to participate in Olympics. So அபே சார், ஷாஷனோட ஓனர் அபே சார், ஸ்ரீமால் சாரும் ஹுசைனி சாரும் ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணாங்க ஒலிம்பிக்ஸ்க்காக. சார் வந்து எங்கள் காலேஜ் வந்து மோட்டிவேஷனல் டாக் கொடுத்தாரு. அதில் மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இம்ப்ரெஸ் ஆகிட்டு அட்லீஸ்ட் ஒரு 500 people அவர் கீழே ஜாயின் ஆகிறதுக்காக பேர் கொடுத்தாங்க. ஸோ 500 ப்ராஜெக்ட்னால் ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும்னு சொல்லி 8க்கு கொண்டு வந்தாங்க. Among the 8, we both are also in that 8. In that, we both have left. ஸ்டார்டிங்கில் நான் ஹுசைனி சார் பத்ரி படத்தில் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஆர்ச்சரி கூட ஒரு கேம் இருக்குன்னு அவர் எங்கள் காலேஜ் வந்து தான் தெரியும். ஃபர்ஸ்ட் அவர் சொல்லும் போது ஒலிம்பிக்ஸ் ஆர்ச்சரியாக சொல்லும் போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கண்டிப்பாக நம்ம நாட்டுக்காக ஒரு ஒலிம்பிக் மெடல் வாங்கணுன்ட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு எங்கள் ஜேர்னி. நான் சாரை வந்து ஒரு கராட்டே யூடியூப்பில் நான் சாரை மீட் பண்ணோடனே அவர் பற்றி தெரிஞ்சுக்காக யூடியூப் நிறைய பார்த்தேன். அது ஒரு கராட்டே மாஸ்டர், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக ட்ரைனிங் பண்ணுவாருன்னு நினச்சேன். ஒன்ஸ் ஐ காட் டு நோ ஹிம், ஹிஸ் டோட்டலி ஆப்போசிட். வெளிலேருந்து பார்க்க நிறைய பேர் சொல்லலாம் இவர் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி. இஸ் டோட்டலி நாட். ஹி இஸ் வெரி டவுன் டு எர்த். எனக்கு அவர் கோச்சாலேருந்து அப்பாவாக மாறினார், அப்பாவாக ஃப்ரெண்டாக மாறினார், ஒரு மென்டாராக மாறினார், ஐடியாவாக மாறினார். ஹூவை பார்த்தாலே தெரியும், சரி இவர் இருக்காரு, எனக்கு எதுவுமே பிரச்சனை இருக்காது. ஒரு லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்து. இப்போ அவர் போனதுக்கப்புறமா எதுவுமே நினச்சி பார்க்க முடியல, எல்லாமே ஒரு ஷேட்டரான மாதிரி இருக்குது. இட்ஸ் கெட்டிங் டிஃபிகல்ட் டே பை டே. அவர் வந்து சிங்கிளாக இருந்தார், ஆனால் எப்பவுமே தனியாக இருந்ததில்லை. அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் அவரோட சுற்றி எப்பவுமே ஒரு 20-30 பேராவது இங்கே இருப்பாங்க இல்லையா? அவர் குக்கிங்லாம் அவரே தான் பண்ணுவார். ஏன்னா எப்பவுமே கிச்சனை பற்றிலாம் ஃபேஸ்புக்கில் எழுதுவார். அது நமக்கு சமைச்செல்லாம் போட எல்லாருக்கும் என்ன பண்ணுவார் அந்த மாதிரி. கோவிட் டைமில் அதிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு குக்கிங் பண்ண. ஓகே, ஹூவோட சிஸ்டர் ஹரிஃபா மேம் கிட்ட ரெசிபி என்ன ரெசிபி, சிக்கன் மீன்ஸ் சிக்கன், நான்வெஜ் அதை வெஜ்ஜில் என்ன பண்ண, வெஜ்லன்னா நான் சொல்லுவேன், நான்வெஜ் பண்ணோன்னா ஹூ நிறைய டேஸ்டியாக பண்ணுவாங்க. ஓ, அவரே பண்ணிடுவார். அப்புறம் டிவி ஷோஸ்லாம் பண்ணார்ல, டிவி ஷோஸ்ல நிறைய பண்ணாங்க. கோவிட் டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு குக்கிங் இன்ட்ரெஸ்ட்ல. அவர் நிறைய வேலை பண்ணிட்டு இருந்தார். ஒரு பக்கம் சினிமானாக்கா, இன்னொரு பக்கம் வந்து ஆர்டிஸ்டாக இருந்தார், ஒரு பக்கம் ஆர்ச்சரி ட்ரைனிங்காக இருந்தார், இன்னொரு பக்கம் வந்துட்டு ஸ்கல்ப்சராக இருந்தார். ஒவ்வொரு வேலைக்கு என்ன டைம் வச்சுக்குவார்? அந்த டைம் எதுவுமே இல்லை, எப்போவுமே வருவாங்க, வந்தோன்னே அங்கே ஆர்ச்சரி ரேஞ்ச் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தோன்னே ஆர்ச்சரி ரேஞ்சை ஷூட் பண்ணோம்.
அதுக்கப்புறமா உள்ளே வந்தோன்னே இங்கே கிட்டார் இருக்கும், ட்ரம் செட் இருக்கும். இங்கே ஃபுல்லாகவே ட்ரம் செட், கிட்டார், மியூசிக், ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் அது ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இங்கே ஆர்ட் கேலரி இருக்குது, வெளியில் ஆர்ட் ஏதாவது ட்ராயிங் பண்ணணும். ஸோ அங்கே போய்ட்டு மேலே போயிட்டு லைப்ரரியில் ஏதாவது புக்ஸ் ரீட் பண்ணோம், ஸ்கல்ப்சர் இருக்குது அது அந்த பண்ணோம், எல்லாமே செட்டிங்கில் இருக்குது. ஸோ வந்து நான் அதை எல்லாமே பண்ணிட்டு தான் எல்லா இடத்துலையும் ஒரு 15 to 20 minutes 15-20 மினிட்ஸ் பண்ணிட்டு பண்ணுவேன். அவர் காமாவே இருக்க மாட்டார் இல்லையா? அது ஒரு ஐடியலாக நீங்கள் பார்த்தது. He wanted to be active, creative, and he didn't want his life to get bored. நான் ட்ராவல் பண்ணணும், நான் ஒரே இடத்துல never be in comfort zone, நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும், நான் ஒரே ஃபீல்டில் இருக்கக்கூடாது. ஆர்ச்சரினா நான் ஃபுல் ஆஃப் ஆர்ச்சரியில் இருக்கக்கூடாது. 1 week ஆர்ச்சரி, 1 week சினிமா, 1 week எனி ஆஃப் த இன்டர்வியூஸ் டு பி டேக்கன்னா அதே மாதிரி அவர் லைஃப் செட் பண்ணி வச்சுப்பார். இப்போ ஸ்கல்ப்சர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேற டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. பட் வெளியே பார்த்தோம் இந்த பெயிண்டிங்ஸ் பார்த்தா நிறைய ஹார்சஸ் தான் இருக்குது. ஏன்னா பர்டிகுலராக ஹார்சஸ். ஏன்னா எப்போவுமே அவருக்கு பர்த்டேல ஒரு ஆசை, அவரோட பர்த்டேல ஒரு எக்ஸிபிஷன் வைக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ ஒரு இயர் ஹார்ஸ்னா அடுத்த இயர் வேறு அனிமல், இல்லை வேறு பேர்ட், இல்லை வேறு ஃப்ளவர்ஸ், அந்த மாதிரி அவருக்கு ஒரு பர்த்டேக்கு ஒரு எக்ஸிபிஷன் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதும் இன்கேஸ் எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு இங்கே எக்ஸிபிஷன் வைக்கணும்னு. இப்போ அவர் கடைசி நேரத்தில் அந்த உயில் வச்சிருக்காரு, அது யாருக்கு ஆர்ச்சரி டீமுக்கு வச்சிருக்காரா? எப்படி என்ன பண்ணியிருக்காரு அந்த உயில் விஷயத்துல? அவர் கடைசி வரைக்கும் கேட்ட ஒரே 3 வில் இருந்தது. ஃபர்ஸ்ட் வில், தமிழ்நாடு வாட்சர்ஸ்க்கு கிரவுண்டே இல்லை. கெஞ்சி கேட்டிருக்காரு ஸ்டாலின் சார் கிட்ட, எங்களுக்காக லேண்ட் வேணும் அண்ட் தமிழ்நாடு வாட்சர்ஸ்க்கு லேண்ட் இல்லை, அது மட்டும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு லேண்ட் ஃபெசிலிட்டிஸால் கண்டிப்பாக தமிழ்நாடு வாட்சர்ஸ்க்கு அந்த டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்டால் நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்டு மெடல் கொண்டு வருவோம். இன்னொரு செகண்ட் வில் என்னென்னா, எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சும்மா போகக்கூடாது, வேறு யாரும் கையில் போடாது, அது என்னோட ஸ்டூடெண்ட் பவன் கல்யாண் கையில் போகணும். பவன் கல்யாண் அவரோட ரொம்ப லாயல் அண்ட் ரொம்ப க்ளோஸ் ஸ்டூடெண்ட் ஹுசைனி சாருக்கு. பவன் பேர் கொடுத்ததே ஹுசைனி சார் தான். ஸோ ஹி வாண்டட் பவன் கல்யாண் டு டேக் ஓவர் திஸ் ஹவுஸ் அண்ட் மேக் இட் ஆஸ் ஹிஸ் மியூசியம் இன் மெமரி ஆஃப் ஹுசைனி சார். தேர்ட் வில் வந்து தமிழ்நாடு வாட்சி யார் சமாளிக்கணும், கராட்டே யார் சமாளிக்கணும்னு அவங்க பொறுப்பில் பேர் எழுதி ஒப்படைச்சிட்டாரு. இப்போ இந்த வீடு பவன் கல்யாண் எடுத்துக்கணும்னு சொல்லிக்கல, இந்த மெசேஜ் வந்து பவன் கல்யாண் போச்சு. ஸோ வென் வி டுக் ஹுசைனி சார் டு மதுரை ஃபார் ஹிஸ் ஃபைனல் ரைட்ஸ், பவன் கல்யாண் சார் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இங்கே இருக்க சர்வன்ட் கால் பண்ணாங்க, அங்கே இங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போயிருக்காங்க. So I'm also trying my level best to get an appointment with Pawan Kalyan and make sure this property is in the safe hands and in the things indume pokudadu. So we are trying our best and I request Pawan Kalyan sir to give us an appointment to meet him so that we can keep this property safe. அவரோட பத்திரமா வச்சிட்டு ஒரு அருங்காட்சி, ஒரு மியூசியம் மாதிரி அவரோட மெமரியா இங்க இருந்து ஒரு பொருள் கூட அவரோட மெமரியா எல்லாமே இங்க இருக்கிற மாதிரி. அதே மாதிரி அவரோட இன்னொரு இது நினைச்சாக்கா மெடிக்கல் காலேஜுக்கு தன்னுடைய உடம்பை கொடுக்கணும்னு, அது ஏன் கொடுக்க முடியாமல்? ஒரு நாளைக்கு 16 இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ATG இன்ஜெக்ஷன் ப்ளஸ் சைக்ளோஸ்போரின் டேப்லெட்டும் ரொம்ப ஒரு 150 mg ஹையஸ்ட் டோசேஜில் இருந்தார். ஸோ எல்லாம் அந்த டோசேஜ்னால அவர் ஐசியூ சேர்த்துக்கு முன்னாடி 97 kg இருந்தார். 3 நாள்லேயே அவர் 107 போயிட்டார். அவ்வளோ பாடி வீங்கிருச்சு. ஸோ அந்த பிளட் எல்லாம் அந்த இன்ஜெக்ஷனால் எஃபெக்ட் ஆயிருந்தது. ஸோ when he left us, டாக்டர் சொன்னாங்க, please don't donate his organs to Ramachandra. We can't do it because his body is fully affected. So doctor denied to give him to Ramachandra. அவர் பெட் லவர் கூட இல்லையா? வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பூனை இருக்குது, நாய் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்காங்க. அது பீனட் மேலே ரொம்ப ஆசை. அதோட சர்ஜரியை வந்து அவர் வீடியோ கால்லேயே பார்த்து இது பண்ணாங்க. எந்த அளவுக்கு அவர் பீனட்டை லவ் பண்ணாங்க? பீனட்டும் பீனட்டோட அப்பா ஆரோவும் ரொம்ப க்ளோஸ் ஹூக்கு. ஆரோவோட இறந்து போய் அவரோட கிரேவ் இங்கே தான் புதைச்சிருக்காங்க சார் வீட்டில். பீனட்டும் ரொம்ப க்ளோஸ். பீனட்டை விட இன்னும் ஒரு ஆஃப்ரிக்கன் கிரேன்னு ஒரு பேரண்ட் இருக்குது, வில்லு. அவர் மேலே உயிரே வச்சிருக்காரு. அவளும் கரெக்டாக ஹூ வரும்போது ஹூன்னு கூப்பிடுவா, பேசுவா. ஹூ ஏதாவது நாக் பண்ணனா ஹலோ சொல்லா. பீனட் கூட ரொம்ப க்ளோஸ். அவர் போனதுலேருந்து பீனட் ரொம்ப சேடாகவே இருக்கான், தெரியுது அவனுக்கு. அவர் எடுத்துகிட்டு வந்தப்போ அது பார்த்து எடுத்து நம்பப்போ நிறைய வாட்டி கண்ணீர் விட்டுந்தான், தெரிஞ்சது அவனுக்கு ஏதோ ஆயிருக்கு, ஏதோ நடக்குதுன்னு. சார் இங்கே கூட்டு வரும்போது இங்கே அவர் இருக்கும் போது வந்து பார்த்து கண்ணீர் வந்தது, கண்ணீர் விட்டுட்டு இருந்தான். அன்னைக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப சாப்பிடவே இல்லை, தண்ணி மட்டும் குடிச்சிருப்பான் தவிர சாப்பிடவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நவ் இஸ் ட்ரைங் ஹிஸ் லெவல் பெஸ்ட். ஹி நோஸ் தட் ஆஃப்டர் ஹிம் வி போத் வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். இப்போ எப்படி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுவீங்களா இல்லை இங்கே வச்சது? இப்போது இன்கேஸ் இப்போது அவங்க அக்கா தான் எல்லாமே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வீடு நம்மக்கிட்ட இருக்க வரைக்கும் ஹி வாண்ட்ஸ்
any of his sister wants any of this thing to go out for 40 days. So all his things, what all he loved the most, should be remained in this house. இப்போ நீங்கள் இங்கேயே தங்கி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? தனியாக வெளியே போடுவீங்களா, இல்லை இங்கேயே இருந்து அதே கண்டினியூ பண்ண போகிறீங்களா? As of now, like I'm here for now. Later on we'll see. But till I'm here, I'm going to be here. I'm not going to leave this place. As his wish is there to carry on with. We both has to carry on our training and everything. So we will do that and we'll complete his wish. இப்போ நீங்கள் அங்கே போய் இப்போ காலைல ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ வேற ஏதாவது கார்பரேஷன் கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த இப்போதைக்கு இங்கே தான், because this is the main range what he has started from this place. So we are starting from this place only and then we'll go. Whenever we get the ground, we'll go to the ground. But this will start the practice. இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் ஏதோ பார்த்துட்டு நடுவில் கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியாக வந்து ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னா சொல்லி அப்படி எதுவும் சொல்லி? ஆமாம், எம்ஜிஆர் காலேஜ் இதானதுலேருந்து எஸ்டேட்லேருந்து எல்லாம் வந்தாங்க. எம்ஜிஆர் காலேஜை பார்த்துட்டு இன்ஸ்பெக்ட்லாம் பண்ணி போனாங்க. அப்புறமா சாரே வந்து இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, இங்கே போய் கொஞ்சம் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. எஸ்டிஏடிலேருந்து ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க. தேர் வெரி சாட்டிஸ்ஃபைட் ஆல்சோ டு கிவ். ஸோ இப்போ போர்டு எக்ஸாம் நடந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. வி ஹோப் வி கெட் த ரிப்ளை வெரி சூன். எங்களுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் கூட வந்து விஜய்க்கு ஒரு இது உண்டு, ஹி மஸ்ட் கம் அண்ட் சீ மீ. அதே மாதிரி அவர் ஆர்ச்சரி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்படின்னு. அவங்களாம் சினிமா பர்சன்ஸ் யாருமே வரல. அது அவருக்கு எதுவும் ஊண்டிங்காக இருந்துச்சு. அவர் கடைசி நேரத்து வரைக்கும் பவன் கல்யாண் கண்டிப்பாக வருவார், விஜய் கண்டிப்பாக என்னை பார்த்து பார்க்குவான் ஒரு ஆசையாக அது ஒரு போயிடுச்சு. ரொம்ப ஆசைப்பட்டார் கண்டிப்பாக விஜய் வருவான். ஏன்னா விஜய் என்னோட பத்ரி த்ரூ என்னோட ஸ்டூடெண்ட் அண்ட் அவர் தான் ஆசித்திக்கு பிராண்ட் அம்பாசிடர் இருக்குன்னு ரொம்ப ஆசை இருந்தது. ப்ளஸ் பவன் கல்யாண் கூட இந்த ப்ராப்பர்ட்டி ஏற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தார். கடைசி வரைக்கும் வரலன்னு கண்டிப்பாக ஒரு வருத்தமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் கூட வந்து அட்லீஸ்ட் ஒரு அந்த கிரவுண்டாவது போய் பார்த்தாங்க. ஒரு 5 lakhs கொடுத்தாங்க. ப்ளஸ் கிரவுண்டு முன்னாடி ஒரு சீக்கிரமாக ஏதாவது பண்ணியிருந்தா இவட went very peacefully. டென்ஷனாகவே போயிட்டார். இப்போ உங்களை வந்து அவர் வந்து பாரிஸ் கூப்பிட்டு போனார். நீங்கள் வந்து அந்த ஒலிம்பிக் செலக்ட் ஆகாட்டியும் உங்களுக்கு அந்த ஃபீல் வரணும் அப்படின்றதுக்காக உங்களை பாரிஸ் கூப்பிட்டு, அது என்ன? அது ஒலிம்பிக்ஸ் கொஞ்சம் சில பாயிண்ட் எல்லாம் என்னால் செலக்ட் ஆக முடியல. ஸோ அந்த மோட்டிவேஷன் போயிடக்கூடாது, என்னை பாரிஸ் கூப்பிட்டு போனார். என்ன நானும் போனோம் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ். அங்கே இருக்க ஒலிம்பிக்ஸ் எப்படி நடக்கும், நீ அங்கே ஷூட் பண்ணுற மாதிரி எப்படி இமேஜின் பண்ணுவ, அந்த மாதிரி என்னை இமேஜின் பண்ணி வச்சாரு. நாங்கள் ஷூட் பண்ணனா கூட அதோட ப்ரெஷர், அதோட ஃபீல் எனக்கு தெரிஞ்சது. இப்போ எனக்கு தெரியுது கோயிங் டு ஒலிம்பிக் இஸ் நாட் தட் ஈஸி. வி ஹாவ் டு புட் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பீயிங் இன் ஒலிம்பிக்ஸ் நான் எப்படி இருக்கணும்னு அவரால் அவனை கூட்டு போனாலும் தெரிஞ்சது. So now we are working on that, all that advantage and disadvantage. இப்போ ஒரு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட், அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்? ரொம்ப கிட்டாரா இல்லை ட்ரம்ஸா? இதில் அவர் ரொம்ப மோஸ்ட்லி கிட்டார். நிறைய டான்ஸ் பண்ணுவேன். நான் அந்த வீடியோஸில் ஃபேஸ்புக்கில் பார்த்தா அவர் டான்ஸ் ஒரு உற்சாகமாகவே இருந்திருக்காரு. தன்னை சுற்றி இருக்கவங்களும் எல்லாருமே உற்சாகமாகவே இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே அவர் எதுவும் கவலைப்பட்டது கிடையாது. அவர் ரொம்ப கவலைப்பட்டதுன்னு ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கா இதுக்காவது? அவர் ஆக்சுவலி லாஸ்ட்டாக 20 days அப்போலோ ப்ரோட்டான் அட்மிட் ஆகும்போது நான் என்னோட உடம்பு சரியானது என்னோட கெட்டு போன காரணம் ஒரே ஒரு கவலை என்னன்னா என்னோட ஆட்சி பசங்களுக்கு கிரவுண்ட் இல்லாத காரணம் தான். அதை நினச்சி தான் ஸ்ட்ரெஸ் ஆகி தான் நான் இந்த நிலைமையில வந்திருக்கேன்னு சொன்னார். இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பாரு. அந்த டென்ஷன் தான் அவர் கடைசி வரைக்கும் வந்தது. இப்போ ஃபுட் விஷயம் அவருக்கு என்ன ஃபுட் பிடிக்கும்? அவருக்கு மட்டன் பிரியாணி அண்ட் பெங்காலி ஸ்வீட்ஸ். இப்போ நிறைய ட்ராவல் பண்ணுவார். ட்ராவல் பண்ணும்போது இங்கே எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவார்? இந்த ஆர்ச்சரி இதெல்லாம் எப்படி அவர் பார்த்துட்டு இருந்தார்? ட்ராவல் பண்ணும்போது வி ஹேவ் அசிஸ்டன்ட் கோச்சஸ். ஷி வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அசிஸ்டன்ட் கோச் அண்ட் சோலே ரிசன் இன்னொரு அசிஸ்டன்ட் கோச் இருக்காங்க. ஹி யூஸ் டு டேக் கேர். அண்ட் எங்கே ட்ராவல் பண்ணாலும் கோச்சஸ் சைன் எங்களுக்கு ஒன்று இருக்குது. கோச்சஸ் இஸ் கால் ஜூம் லிங்க். அவர் எங்கே ட்ராவல் பண்ணாலும் நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட் ஜூம் லாகின் பண்ணிடுவோம். எங்கள் கிட்ட ஒரு மொபைல் ஸ்டாண்ட் இருக்கும். நான் கிரவுண்டில் இருக்கேன்னு நினைக்காதீங்க, இந்த மொபைல் ஸ்டாண்ட் தான் நான் நினச்சிட்டு நீங்கள் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹி யூஸ் டு பி வெரி ஆக்டிவ் இன் ஜூம் லிங்க். எங்கே இருந்தாலும் அவர் யூஎஸ் போனாலும் ஜெர்மனி போனாலும் எங்கே போனாலும் யூஸ் டு பி ஆக்டிவ் இன் ஜூம் அண்ட் யூஸ் டு மேக் கரெக்ஷன்ஸ். இப்போ அவர் இது நல்ல சினிமாவுக்கும் போனார். சினிமா வேற ஒரு வேர்ல்டு இல்லையா? இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த மியூசிக் எல்லாத்தையும் விட்ட அது எப்படி அவர் மேனேஜ் பண்ணார்? அவர் ஆக்சுவலி அவரோட ஃபர்ஸ்ட் ஆர்ச்சரி வேணும் ஒலிம்பிக் மெடல் வாங்கி முடிஞ்சனே நான் நெக்ஸ்ட் சினி வேர்ல்டு தான் போகிறேன்னு சொன்னார். ஸோ எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிடுவார். இந்த ட்ராவலிங் சினி வேர்ல்டு ஒரு ரெசல்யூஷன் வச்சுருந்தார் 2025க்கு. இந்த வருஷம் நான் இத்தனை மூவிஸ் பண்ணணும், இந்த வருஷம் நான் இத்தனை கண்ட்ரிஸ் போயிட்டு வரணும், இந்த வருஷம் இத்தனை மெடல் வாங்கணும்னு எல்லா இயரும் ரெசல்யூஷன் போட்டு நீங்கள் ஐடியாவில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே இருக்கும். அவர் எத்தனை நாடு போயிருப்பார்? 25 ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அவர் ஜார்ஜியாவில் இருந்தார் இல்லையா? அது கூட ஒரு வீடியோ இது பண்ணிட்டு அதை பற்றி அவர் ட்ராவல் ஆக மாதிரி அதை பண்ணியிருக்காரா? இந்த 2025 3 monthsக்குள்ளே he has gone at least 4 to 5 countries.
இப்போ அவருடைய மெயின் கனவே வந்து ஆர்ச்சரியில் இந்தியா வந்து ஒலிம்பிக்ல மெடல் வின் பண்ணுறது. அதுக்கு நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? எப்பவுமே பண்ற மாதிரி அவர் தான் எங்களோட கோச். அவர் துரோணாச்சாரியா அவார்டு கண்டிப்பா வாங்கி தருவோம்னு நாங்க உயிரோட இருக்கோம். போஸ்டமஸாக வாங்கி Yes. தருவீங்க அப்படின்னு. நீங்களும் அதே இதெல்லாம் இருக்கீங்க. எஸ் அவருடைய கனவுகள் நனவாக கண்டிப்பா வில் டூ அவர் பெஸ்ட். நன்றி.